போறோம்னா கோல்டு ரேட்டு தாங்க. லாஸ்ட் டைம் வந்து மலபார்ல வந்து கோல்டு ரேட் விசாரிக்கிறதுக்கு அது பேரு ஜனதா ஜுவல்லரி. ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணி கொய்தமிழன் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோல்டு ரேட்டு தாங்க. லாஸ்ட் டைம் வந்து மலபார்ல வந்து கோல்டு ரேட்டு விசாரிக்கிறதுக்கு போயிருந்தோம். அது காயினோட ரேட்டு தான். காயினோட ரேட்டு வந்து 4 கிராம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து சொன்னாங்க 31 கேடி 400 ஃபில்ஸ் போணுச்சு. ஸோ வந்து நாங்கள் ரேட்டு மட்டும் தான் விசாரிக்க போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு எவ்வளோ சொன்னாங்க, ப்ளஸ் வந்து அதுக்கான சார்ஜ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 1 கிராமுக்கு 1 தினார் வச்சு 4 கிராமுக்கு வந்து 4 தினார் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க. ப்ளஸ் வந்து குவைத் கவர்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி 4 தினார் சொன்னாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஒரு தினார் வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோன்ட்டு நம்ம கேட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி நானும் வந்து நம்ம கூட வேலை செய்கிற ரெட்டியும் அவருக்கு காயின் எடுக்கலான்ட்டு பாயில் போயிருந்தப்ப அங்கே கேட்டோம். ஜனதா ஜுவல்லரின்ட்டு ஒரு ஜுவல்லரி இருக்கு மார்க்கெட் சேவுக்கு ஆப்போசிட்ல. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு காயின் எடுக்க போனோம். பட் அங்க இல்லை. அதோட பிரான்ச் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மஹபுல்லாவில் இருக்கு. ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கேன். நேற்று வந்து நாங்கள் காயின் எடுக்க போனோம், அங்கே காயின் இல்லை. அதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட்டு காயின் எடுக்க போறாரு. ஸோ காயினோட ப்ரைஸ் தான் எவ்வளோன்ட்டு பார்க்க போறோம். 8 கிராம் காயின் எவ்வளோ வருது, என்ன ரேட் வருதுன்ட்டு கோல்டு கடைக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். என்னது பேரு ஜனதா ஜுவல்லரி. இந்த ஷாப் வந்து சின்னது தாங்க, ஆனால் கலெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீசியஸாகவே இருந்துச்சு. கோல்டு ரிங்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்தது. ரெட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இயரிங்ஸ் வந்து பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணார். பட் வந்து அவருக்கு செட் ஆகல, அவர் பார்த்த டிசைன் கிடைக்கல. இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 கேடி 450 ஃபீல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதோட வந்து கடையில் வந்து கலெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் சின்ன ஷாப் தாங்க. நாங்கள் எப்போதும் வந்து சிட்டியை தான் வந்து கன்சல்ட் பண்ணுவேன். அங்கே தான் வந்து நம்ம ரேட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே வந்து காயினுக்கு வந்து பெரிய அளவில் வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லைங்க. மலபாரில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு ஓகேவாக பிரான்ச் இருக்குது, அங்கேயே நீங்கள் வேணா வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரெட்டி நீட்டாக அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் தான் வாங்க போகிறேன், மஹபுல்லாவில் ஜனதா ஜுவல்லர்ஸ். ஸோ அங்கே போகிறேன். இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 கேடி 200 ஃபீல்ஸு. இப்போ 250 ஃபீல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. வாங்க பார்ப்போம். 8 கிராம் காயின் எடுக்கணும்னு சொன்னார். ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளவு அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்டுறவாங்க. மஹபுல்லாவில் இந்த ஜனதா ஜுவல்லரி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் மார்க்கெட்டுக்கும் மாயவரம் ஹோட்டலுக்கும் பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே தான் வந்து ஜனதா ஜுவல்லரிஸ் தான் இப்போ வந்து காயின் எடுக்க வரோம். அவங்க ஃபாயிலில் உள்ள பிரான்ச்சிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் காயினை வந்து அடுத்த நாள் உங்களுக்கு அங்கே அனுப்புகிறோம், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க, அமௌண்ட் இவ்வளோதான்ட்டு பேசிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ்லாம் பார்த்தேன். இங்கே ஃபாயில் பிரான்ச்சை விட இங்கே கொஞ்சம் வந்து கலெக்ஷன் கம்மி தாங்க. ஆனால் இங்கே வந்து அமௌண்ட் வந்து நம்ம மாதம் இவ்வளோ வந்துட்டு பே பண்ணி வச்சோம்னா 11 மாதம் பே பண்ணோம்னா 12வது மாதம் அமௌண்ட் கட்டி வந்து பணம் எடுத்துக்கலாம். அதுமாரி ஒரு இது இருக்குது. அது வந்து எல்லா கோல்டு ஷாப்லேயுமே இருக்குது. இதுதான் வந்து மஹபுல்லாவில் நமக்கு பக்கம் இருக்குது. பக்கத்தில் வந்து மலபாரும் இருக்குது. பட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ மலபாரம் வந்து போகிறது கிடையாது. இன்றைக்கி 2 வந்து பார்த்தீங்கன்னா 30 கேடி 180 ஃபீல்ஸு. ஸோ வந்து காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராமு 30 மில்லி இருந்துச்சு. அதோட வந்து 5 தினார் வந்து டோட்டலாக வந்து மேக்கிங் சார்ஜ் சொன்னாங்க. அமௌண்ட்டை கொடுத்தாச்சு. 240 கேடி 247 கேடி வந்ததுங்க. ஸோ வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு காயினை கையில் வாங்கியாச்சு. டிசைன் வந்து இந்த ஒரு டிசைன் தான் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயினை வாங்கிட்டு அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு. இதோட மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 4 கேடி தாங்க. 8 கிராமுக்கே 4 கேடி தான். ஆனால் வந்து மலபாரில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமுக்கே 4 கேடி சொல்லிட்டு 1 தினார் கூட சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 கிராம் காயினுக்கு 4 கேடி வந்து கவர்மெண்ட் டேக்ஸு, 1 தினார் வந்து மேக்கிங் சார்ஜ்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. டோட்டல் வந்து ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா
கோல்டோட ரேட்டு மட்டும் 241 கேடி 450 வருது. அதுவும் இல்லாமல் 5 தினார் கூட சேர்த்தோம்னா 246 கேடி 450 பில்ஸ் வருது. நம்ம ஊரில் உள்ள ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8940 ரூபா வருதுன்னு நினைக்கிறாங்க. அதோட ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணுற பாருங்க. இதனால வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் 4240 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஸோ நமக்கு வந்து 4000 ரூபா நம்ம ஊரில் காயின் எடுக்கிறதுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கும் வந்து காயினோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4200 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதுவும் இல்லாமல் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, மேக்கிங் சார்ஜ் இருக்குது. அது எவ்வளோ சொல்கிறாங்கிறது தெரியல. அது சேர்க்காம நான் வந்து காயினோட டிஃப்ரெண்ட் சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து தான் கோல்டு எடுத்துகிட்டு போவீங்களா? எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஏர்போர்ட்டில் எவ்வளோ அலௌடுங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து எப்போதுமே வந்து சிட்டியை தான் வந்து கன்சல்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்படி எடுக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சிட்டியில் எடுக்கிறீங்களா, இல்லை ஃபாயில் எடுக்கிறீங்களா, இல்லை வந்து இதுமாரி மஹல்லாவில் எடுக்கிறீங்களா, இல்லை சால்மியாவில் எடுக்கிறீங்களாங்கிறத குவைத்தில் இருக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மணி. பாய் பாய்.